வணக்கம் மக்களே. உலகத்துல ரொம்ப கொடிய குற்றம் என்ன தெரியுமா? கொலையோ கொள்ளையோ இல்ல, ஒருத்தனோட அறியாமையை யூஸ் பண்ணி அவனை ஏமாத்துறது தான். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்டன் ஹண்டர் எழுதின தி ஸ்கிரைப் கதையில ஒரு 11 வயசு பையன் ஒரு பெரிய சிஸ்டத்தையே எப்படி எதிர்த்துனான்னு தான் பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்ல, படிச்சு முடிச்சுட்டு நம்ம சொசைட்டி என்ன பண்ண போறோம்னு யோசிக்கிற ஒவ்வொரு யூத்துக்கும் உள்ள பாடம். ஃபுல்லா பாருங்க, அப்பதான் கிளைமேக்ஸ் ஆகும் உங்களுக்கு புரியும். கதை நம்ம ஹீரோ ஜேம்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஆரம்பிக்குது. ஜேம்ஸ் அவன் அம்மா கூட சில்வர் டாலர் செக் கேசிங் ஆஃபீஸ்க்கு போறான். அங்க இருக்க என்விரான்மெண்ட் ரொம்ப ராவா இருக்கு. அங்க வர மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுற தொழிலாளிகள். அவங்களுக்கு சரியா செக்கு கூட ஃபில் பண்ண தெரியாது. இங்கதான் வில்லங்கமே ஆரம்பிக்குது. அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற சில பேரு இந்த மக்கள் கிட்ட ஃபார்ம் ஃபில் பண்ண 50 சென்ட்ஸ் வாங்குறாங்க. லெட்டர் எழுத $1 இல்லீகலா பிசினஸ் பண்றாங்க. அதையும் தாண்டி அந்த மக்களை மிருக மாதிரி ட்ரீட் பண்றாங்க. உனக்கு சிக்னேச்சர் கூட போட தெரியல அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. ஜேம்ஸ் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அந்த மக்களோட வலி புரியுது. ஜேம்ஸ் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், ஏமா இவங்க இப்படி பண்றாங்கன்னு. அப்போ அவங்க அம்மா சொன்ன அந்த ஒரு டைலாக் தான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். ஜேம்ஸ், உங்ககிட்ட இருக்க நாலேஜ் உனக்காக மட்டும் இல்லை, அது மற்றவங்களோட கஷ்ட கண்ணீரை துடைக்க தான். அந்த நிமிஷம் ஜேம்ஸோட பிரெயின் ஸ்பார்க் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஜேம்ஸ் வீட்டுல இருந்து ஒரு பழைய பெஞ்சை தூக்கிட்டு அந்த ஆபீஸ் முன்னாடி போய் உட்காந்துருக்கான். அவன் கையில ஒரு போர்டு, தி ஸ்கிரைப் ஃப்ரீ சர்வீஸ்னு. ஸ்கிரைப்னா எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எழுதி தரவங்க. பழைய காலத்துல ராஜாக்கு தான் ஸ்கிரைப் இருப்பாங்க. ஆனா நம்ம ஜேம்ஸ் மக்களுக்கான ஸ்கிரைபா மாறினா. ஜேம்ஸோட சர்வீஸ் ஆரம்பமாகுது. ஒரு வயசான பாட்டி லெட்டர் எழுத வந்து கண்ணீர் விடுறாங்க. ஜேம்ஸ் அவங்கள சமாதானப்படுத்தி அழகா லெட்டர் எழுதி தரான். ஒவ்வொரு தொழிலாளிகளும் ஜேம்ஸ் கிட்ட வராங்க. 20 நிமிஷத்துல அங்க ஒரு பெரிய கூட்டமே கூடுது. இதை பார்த்து அந்த ஆபீஸ் ஓனருக்கு பயங்கர கோபம். அவன் இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்த அந்த இல்லீகல் பிசினஸ் மொத்தமா படுத்துடுச்சு. உடனே வெளியே வந்து ஜேம்ஸ் மிரட்டுறான். இங்க பாரு தம்பி, இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்ல, ஒழுங்கா ஓடின்னு கத்துறான். ஜேம்ஸ் ரொம்ப காமா ஆனா மாசா ஒரு பதில் சொல்றான். நான் எந்த சட்டத்தையும் மீறல, மக்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை செய்யறேன்னு சொல்றான். மக்கள் எல்லாரும் ஜேம்ஸ் பின்னாடி ஒரு கூட்டமா நிக்கிறாங்க. ஓனரால எதுவும் பண்ண முடியல. இங்க ஜேம்ஸ் ஜெயிக்கிறான். ஆனா கதை இங்க முடியல நண்பா. ஜேம்ஸ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு அவன் பெஞ்சை தூக்கிட்டு வீட்டுக்கு போறான். அப்போ அவன் மைண்ட்ல ஒரு பெரிய கேள்வி வருது. நான் இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணனே, ஆனா அவங்களால ஏன் என்ன படிக்க முடியலன்னு யோசிக்கிறான். ஜேம்ஸுக்கு ஒரு உண்மை புரியுது. வெறும் ஸ்கிரைபா இருந்து எழுதி தரது மட்டும் சொல்யூஷன் இல்ல, இந்த மக்களையே படிக்க வைக்கணும். அடுத்த தலைமுறைக்கு எஜுகேஷன் மூலமா தான் இந்த அடிமைத்தனத்துல இருந்து ஃப்ரீடம் கிடைக்கும்னு ரியலைஸ் பண்றான். அவன் ஒரு 11 வயசு பையனா இருந்தாலும் அவனோட அறிவு ஒரு பெரிய சயின்டிஸ்டை விட அதிகமா இருந்துச்சு. சோ மக்களே, இந்த 5 நிமிஷத்துல நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்ன? கிறிஸ்டன் ஹண்டரோட தி ஸ்கிரைப் கதை நமக்கு சொல்றது, எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஏர்னிங், இட்ஸ் ஃபார் சர்விங். உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கா? அதை யாருக்காவது ஃப்ரீயா சொல்லி கொடுங்க. ஜேம்ஸ் மாதிரி நீங்களும் ஒரு சேஞ்ச் மேக்கரா மாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தா நம்ம தி நரேட்டிவ் ஃபோரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மெசேஜ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும்னா ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரியோட மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.